என்னப்பா ஜூலியை காணோன்னு காணவில்லை போஸ்டர்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? எங்கேயும் போலப்பா, இங்கே தான் இருக்கிறேன். அண்ட் உங்கள் வெற்றியை பார்த்துருக்கேன், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல, அரசியல்ல நிரந்தர வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. இதை ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க திமுக காரவங்க. இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் துவண்டு ஆஃப் ஆகி போய் உட்காந்துருவோம்லாம் நினைக்காதீங்க. நாங்க ஜெயிச்சு உட்காந்ததை விட அப்போசிஷன்ல உட்காந்தது தான் ஜாஸ்தி. இப்பதானே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. அப்போசிஷன்ல டிஎம்கே உட்காரும் போது அது எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு உங்களுக்கு இனிமேதான் புரிய போகுது. அண்ட் சண்டை செஞ்சே பழகுனா நாங்க, அதனால எந்த சண்டையா இருந்தாலும் நாங்க ரெடி. வாங்க களத்துல சந்திப்போம். இனிமேதான் ஆட்டம் இன்னும் சூப்பரா சூடு பிடிக்க போகுது. मैडम, जूली मैडम, जूली मैडम, ओ जूली मैडम, ओ जूली मैडम. நாடு விட்டு நாடு எஸ்கேப் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஜூலி மேடம், உங்களுக்கு நான் கண்டிப்பா நன்றி சொல்லணும். நீங்க எங்க அண்ணனை எதிர்த்து பேசுனீங்க பாருங்க, அதுக்கப்புறம் தான் மக்கள் எல்லாம் இரிட்டேட் ஆகி கட்டுப்பாய் உங்க மூஞ்ச பார்த்தோம், நீங்க பேசுறத கேட்டோம். அப்படியே அந்த நியூட்ரலா இருந்தாங்க இல்லையா, யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரே காரணம் தாங்கள் தான். உங்களுடைய அந்த அருமையான பேச்சும், உங்களுடைய அருமையான அந்த முக பாவனைகளும், நீங்கள் கொடுத்த எக்ஸ்பிரஷனும் டாப் நாச்சுங்க, டாப் நாச். ஸோ இந்த தருணத்துல உங்களுக்கு அணிலாகிய நாங்கள் மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. நீங்கள் இத்துடன் உங்களுடைய சேவையை நிறுத்தி விடாதீர்கள். மேலும் மேலும் எங்களை நீங்கள் வசைப்பாடுங்கள். அப்பொழுதுதான் அன்னையரோட அன்பும் எங்களுக்கு கிடைக்கும், அன்னையருடைய வெறுப்பும். ஸோ மக்களே, இது வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற திமுறில் ஆடுறது அப்படின்னு எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஒரு 2 மாசத்துக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் வலி அண்ட் டிப்ரெஷன், இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி உள்ள போட்டு அடைச்சு வச்சு இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களை இக்னோர் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப பர்சனல் அட்டாக். எந்த ஒரு விஷயத்திலுமே லைஃப்ல ஒரு பர்சனல் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப டீசெண்டா இருக்கணும். ஒருத்தவங்களை பத்தி பேசுறோமா, அது ரொம்ப டீசெண்டா இருக்கணும். அவங்கள வந்து ஒரு மாதிரி தரைக்குறைவா பேசி, அசிங்கமா பேசி, ஐயோ தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. ஸோ இது வந்து நான் யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் இட் பேக். வட்டியும் முதலுமா அனில்டா டிவி கேடா.